Happy morning everyone. முப்படையிலிருந்து உதயகுமார். இன்னைக்கு என்ன ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் கிராஸ்ஃபிட் ட்ரைனிங். இந்த ஃபங்க்ஷனல் கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ட்ரைனிங்கு. நம்ம என்னடா விவசாயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கலாம். இந்த விவசாயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபங்க்ஷனல் கிராஸ்ஃபிட் ட்ரைனிங். இந்த கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் முக்கிய கான்சன்ட்ரேஷன் பார்த்தோன்னா சில பேர் ரோப் ஓரியன்டாக இது நம்ம திங்க் பண்ணிக்கலாம். இந்த ரோப் ஓரியன்டாக திங்க் பண்ணுற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் பேனா பிடிச்ச கைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரோப் பிடிச்சா ரோப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் ஆகும், கை டேமேஜ் ஆகும், சில வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த டேமேஜ் எல்லாம் தவிர்க்கிறது தான் பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்வெட்டி இருக்குது. இந்த மண்வெட்டி பிடிக்கிறது, கெடவாரை பிடிக்கிறது, சில பேர் புல்லு பிடுங்கிறது, இதை ஓரியன்டட் தான் பார்த்தீங்கன்னா நம்மளது கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிராஸ்ஃபிட் ட்ரைனிங்கில் ஃபங்க்ஷனலாக பார்த்தீங்கன்னா ஹோல் பாடி ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்குவாட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா கிராஸ்ஃபிட்டில் மண்வெட்டி பிடிக்கும் போது ஸ்குவாட் பொசிஷனில் போகிறீங்க. அதேமாதிரி செகண்ட் ஒன்று பார்த்தா ஆம் பவர் இன்க்ரீஸ் ஆகும். திரும்பி ஏதாவது ஸ்கோர் பொசிஷன் நீங்கள் பெண்ட் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். இதை மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் இந்த கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் பண்ணுவாங்க, பார்ப்போம். சரிங்களா? கிராஸ்ஃபிட் ட்ரைனிங்கில் மண்வெட்டி பிடிச்சாலே உங்களுக்கு ஹேண்ட் கண்டிப்பாக க்ரிப் ஆகும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் மண்வெட்டி ஃபங்க்ஷன் பண்ணும்போது நீங்கள் பெண்ட் பண்ணும்போது ஸ்குவாட் பொசிஷனில் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்குவாட் பொசிஷனில் பார்த்தா லோவர் பாடி ஸ்ட்ரென்த் ஆகும். நீங்கள் மண் வாரி மேலே கொட்டும் போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட கோரோட ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம் பவர் இம்ப்ரூவ் ஆகும். இதை 3 பேஸில் தான் நீங்கள் பார்த்தா கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் ஃபாலோ பண்ணுறோம். இதை பசங்க பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோஸை என்னென்ன ஃபாலோ பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, இனிஷியல் ஸ்டேஜில் ரோப்பில் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரோப் ஏற ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட் முடித்த உடனே இந்தமாதிரி ட்ரைனிங்கில் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பேஸ் பண்ணுங்கள். இது பேசிக் தான். இந்த பேசிக்கை ரோப் ட்ரைனிங் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.